ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ள குரு பிரவேசமாக இருக்காரு, கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்களாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு ஏற்கனவே பண கஷ்டம், இதில் 10ஆவதுக்கு வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும், இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்குது. இதெல்லாம் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறு, உடல் உஷ்ணம், ஆசிடிட்டி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறையா இருக்குது. மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்குது. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்ட பணமே, லாட்ரி வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு தான் பணம் விழுந்திருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தர் டூப்ளிகேட் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடுவார், இல்லை வேற ஒருத்தர் ஃப்ராடு வேலை பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். கடைசியில் உண்மையாக இருக்கிறவனுக்கு உங்களுக்கு இருக்காது. அதாவது ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு இந்த தொண்டை வரைக்கும், இந்த வாய் வரைக்கும் தண்ணி வரும், அதை ஒரு சாபம் ஒருத்தருக்கு.
இந்த இடத்துல தண்ணி கீழே இறங்கி போயிடும். அதனால் தண்ணியே குடிக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு வரைக்கும் வந்துட்டு வேற ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வேற ஒருத்தர் அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் பட்ட அவஸ்தைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். குறிப்பாக வேலை விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர், அண்ணன், அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு அவங்க கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள். அவர்களால் உங்களுக்கு வருமானம் வரும். அப்படி சப்போஸ் அவங்க கூட சேரலை அப்படின்னா உங்களுக்கு பண வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரதுனால உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அவங்களுடைய கோபத்தையும் நீங்கள் இப்போ வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகளை புத்திசாலியாக இருந்தால் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு நான் சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல் பேச்சை கேட்காம சில பேர் மீறி நடத்தியிருக்காங்க. அவங்க படுற அவஸ்தையை பார்த்தா பாவமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறமா ஒத்துக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. திருமணத்தை தள்ளி வைப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும், ஓரளவுக்கு லாபத்தையும் தரும். ஆனால் படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதம் இது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா துர்கா சப்தஸ்லோகியை தினமும் காலை மாலை இருவேளையும் சொல்லி வாருங்க. 2வது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானுக்கு உண்டான சிவபுராணத்தை படித்து வாருங்கள். அதே மாதிரி திருப்புகழ், முருகனுக்கு உண்டான திருப்புகழை படிக்க நாமணக்கும்னா வார்த்தைகள். இந்த வார்த்தைங்கிறது 2ஆம் இடத்தை சொல்லும். அதனால் 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி பாதிப்பு குறையறதுக்கு முருகனின் அருளும் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.